இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இந்த பதிவை கேட்டே போயிருங்க. இன்றைக்கி 2ஆம் தேதி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, புது வருஷத்தில் 4ஆம் தேதிக்கு வெள்ளிக்கிழமை. இந்த பயான அதிசை கேட்டு போயிருங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. என்னென்னு இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே, நான் சில விஷயங்களை படிச்சுட்டு வரேன். எல்லா மதங்களையும் போயிட்டு படிச்சுட்டு வரேன். அந்த வகையில் இஸ்லாமியரோட இந்த மார்க்கத்தை படித்து கொண்டு போக நிறைய விஷயம் அற்புதங்கள்லாம் படித்து போனேன். சந்தோஷமாக சொல்கிறேன், உள்ளத்தால் சொல்கிறேன். அப்போ இதை நீங்கள் கேட்டுக்கோங்க. இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே, இப்போ ஒரு இஸ்லாமியர் 2 பேர் பேசிக்கொள்வோம். நான் பார்த்து கொண்டு இருந்தேன். ஒரு இஸ்லாமியர் சொல்கிறாரு, அடே நாளைக்கு அந்த செக்கை போடுறான்றாரு. சரியா? இன்னொரு சொல்கிறாரு, இல்லை நீ இன்றைக்கே போடுறான்றாரு. அப்போ யாருமே சொல்கிறாங்க இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லான்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கல்ல. அப்படின்னா இன்ஷா அல்லான்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், இறைவனுடைய நாட்டம் இருந்தால், நாளைக்கு நாங்கள் உயிரோடு இருந்தால் இருப்போமோ இல்லையோ, அடுத்த நொடி பொழுது நாங்கள் எப்படி தெரியாது. அப்போ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இப்போ யாருமே இஸ்லாமிய சகோதர சகோதரர் யூஸ் பண்ணுறீங்க இல்லை. அதாவது எல்லாத்தையும் சொல்லலை, குறிப்பிட்ட சில உறவுகள் சொல்கிறனால தான் பல சோதனைகள் நல்லவங்களுக்கும் நடக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த அந்த இலங்கைக்கு நடந்த அந்த இதில் இஸ்லாமியர்களும் இறந்தாங்க, எல்லாரும் இறந்தாங்க. நல்லவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்களும் இறந்தாங்க. ட்ரெஸ்ஸே இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நாங்களே தான். ஆசைகளும் பெருமைகளும் இதுகளும் சேர்ந்தனால தான் இன்றைக்கி இஸ்லாமியர்களுடைய வீழ்ச்சி நிறையவே குறைஞ்சிருச்சு. இப்போ நான் இந்து தான். ஆனால் இந்துவாக இருந்ததுக்கு நான் இப்போ ஒரு மனிதாவி ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கேன். எனக்கு எந்த மதமும் வேணாம், எதுவும் வேணாம், ஒரு மனிதனாக நேர்மையாக எனக்கு வாழ்ந்து கொண்டிருக்கேன். சந்தோஷ மார்க்கத்தை நிறைய விஷயம் படிச்சுக்கொண்டேன். இப்போ ஒரு தனி மனிதனாக உங்களுக்குள்ளே வளம் வந்து கொண்டிருக்கேன். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. மாஷா அல்லா. எல்லோரும் துவா செஞ்சு கொள்ளுங்கள். என்னென்னு கேட்டால் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லமா இருந்தால் தொடர்ந்து என்னுடைய ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா வாங்க. அதே சமயத்தில் அந்த இன்ஷா அல்லான்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் எல்லாம் ஆங்கில வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி. நான் என்னுடைய கண்ட இந்த மாவட்டத்தில் நான் பழகிற இஸ்லாமியர்லாம் கதைக்கிற விதங்கள்லாம் அல்லாவுடைய பேரை சொல்லாமல் எல்லாம் நான் தான் பெரியவன்ற ஒரு அகங்காரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகள். மற்ற மதத்தவர்கள் நான் பேசலை. ஏன்னா இஸ்லாத்தையும் நான் படித்தனால, அதில் நான் கற்றுக்கொண்ட உண்மைகள்னால திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். என்ன காரணம் கேட்டாக்கா, இப்போ ஆசைகளுக்கும் ஏமாந்தத்துக்கும் அடிப்பணிஞ்சிருக்கும், ஆசைகளுக்கும் மறதிகளுக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு மறதி வாரது உண்மை தானே. அப்போ அவனுக்கு தெரியாமல் ஏதோ பேசிட்டு என்னமோ செஞ்சுட்டு போகிறான் செயல்களை. இதை தடுக்கிறதுக்காக அல்லாஹ் யாரையும் நேரில் நாங்கள் கண்டதில்லை, மனித ரூபத்தில் தான் நாங்கள் காணும். அதே மாதிரி மனித ரூபத்தில் மாஷா அல்லா எல்லாம் புகழும் இறைவனுக்கு. மனித ரூபத்தில் நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். நீங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நல்லதாக இருந்தால் உங்களோட கமெண்ட்டும் அடிங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும், படிக்கட்டும், ஷேர் பண்ணட்டும். உங்களோட உதவி எனக்கு வேண்டும். ஏன்னா இன்னும் நான் என்னுடைய நிறைய கருத்துக்களை மக்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு வேணும். தருவீங்களா தரமாட்டீங்களா? எஸ் நோவானு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போங்க. ஓகே, சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். எல்லாம் புகழும் இறைவனுக்கு.